வணக்கம் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பீடட் பாக்ஸ் பார்க்க போகிறோம் வித் லிட்டோட. இந்த லிட்டு நம்ம எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த மெத்தட் பிடிச்சிருக்கு, நான் அதனால் இந்த மாதிரி போட்டிருக்கேன். நீங்கள் எப்படி பண்ணுறதுன்னுட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 3 பீட் எடுத்துக்கிறேன். ப்ளூ கலர், ஸ்டெப் 2ல் 2 பீட் எடுத்திருக்கேன். ரைட் சைடு மட்டும் ஆட் பண்ணணும், லெஃப்ட் சைடு கூடாது. இந்த மாதிரி இருக்கும். ஸ்டெப் 3, ஸ்டெப் 4, step 5, step 6, the 7th step. 7 இது போட்டிருக்கோம். இதை வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒன்னோட ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட கம்ப்ளீட் பண்ணுறோம் இந்த லைனை. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்னோட ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு பீட்டில் க்ராஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட நான் க்ராஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் நமக்கு ஃபஸ்ட் ரவுண்டு. இப்போ செகண்ட் ரவுண்ட் போகலாம். இப்போ செகண்ட் ரவுண்டு போகிறோம். செகண்ட் ரவுண்டில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 4 பெட்டல் ஷேப்பில் நமக்கு வேணும். இந்த மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் வந்து எதோடையும் ஜாயின் பண்ணாத போடணும். செகண்ட் ஸ்டெப்பில் எதோடையும் ஜாயின் பண்ணாத வெறும் 2 பீட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ திருப்பியும் 4 பெட்டல் ஷேப் போடணும். ஃபோர் பெட்டல், 3, திருப்பியும் 4. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து திருப்பி 3 பெட்டல் ஷேப் போடலாம். இப்போ 3 பெட்டல் போட்டிருக்கேன் இந்த மாதிரி. ஸோ 4, 3, 4, 3 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோல் ஃபுல்லாகவே இந்த பேட்டர்ன் தான் கம்ப்ளீட் பண்ணணும் நம்ம. இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 4, 3, 4, 3, 4, 3, 4, 3, 4, 3, 4, 3, 4, 3, 4. இப்போ 3ல் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதையும் இது அடுத்த ஒயரை வந்து பக்கத்தில் இருக்க பீட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 1 சிங்கிள் பீட்டில் க்ராஸ் பண்ணிக்கலாம். இப்போ சிங்கிள் பீட்டில் க்ராஸ் பண்ணிக்கலாம். இதோட இந்த பார்ட்டு முடிஞ்சிச்சு. இதே போல் இன்னொன்று ரெடி பண்ணிக்கோங்க லிட்டுக்கு. நான் இது வந்து இப்போ பாட்டம்லேருந்து போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு சைடு பண்ணிவிட்டு இதே போல் இன்னொன்று பண்ணுவோம் லிட்டுக்காக. இப்போ இந்த ஸ்டெப்பை கண்டினியூ பண்ணுவோம். இதில் வந்து ஒவ்வொரு பீட்லேயும் 4 பெட்டல் ஷேப் கொண்டு வரணும். இப்போ இது ஒவ்வொன்றுத்துலேயும் 4 பெட்டல் ஷேப் கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு இதில் 4 இது போட்டுட்டேன். இன்னும் அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிட்டு போகலாம்.
ஒவ்வொரு பீட்லேயுமே 4 பெட்டல் ஷேப் கொண்டு வரணும். நெக்ஸ்ட் இதிலேருந்து 2 பீடாக ஆட் பண்ணிட்டு போவோம். ஸோ இந்த 4 பெட்டல் ஷேப்பை இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதோட இந்த ஸ்டெப்பு கம்ப்ளீட் ஆகுது. இதுதான் வந்து பேஸ் அண்டு லிட்டு, சேம் ஸ்டெப்ஸ் தான். இதே போல் இன்னொன்று நம்ம மேக் பண்ணணும். இது நான் வந்து பாக்ஸாக நான் இதை மேக் பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொன்று மேக் பண்ணி லிட்டாக நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ இதில் நம்ம இன்னும் வேறு கலர் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு எவ்வளோ ஹைட் வேணுமோ அவ்வளோ தூரம் போய்க்கலாம். இது எவ்வளோ ஹைட் வேணாலும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். நான் இப்போ செகண்ட் ரவுண்டு வரேன். இதில் வந்துட்டு ஒரு ப்ளூ, ஒரு ஒயிட் அண்டு ஒரு ப்ளூ எடுத்திருக்கேன். இப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற லைன் ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கும். ஸோ அது மாதிரி நம்ம ஆட் பண்ணிட்டு போகலாம். இப்போ வந்து ஒயிட் ப்ளூ அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக இப்போ போட்டுட்டு வர போகிறோம். இந்த மாதிரி நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இந்த ஹோல் லைனும். இப்போ இந்த இதில் வந்து ஒரு ப்ளூ ஒரு ஒயிட்டுன்னு போட்டு கம்ப்ளீட் பண்ணோம். நான் நெக்ஸ்ட் இதுலேயும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 2மே ப்ளூ போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லாக ப்ளூ கலர் தான், வேறு எந்த கலரும் வராது. இதோட நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரியே இன்னொரு பீஸ் பண்ணியிருக்கேன். பேஸ் இது பண்ணோம் இல்லையா, இதுவும் அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட் லைன் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, அதே போல் இன்னொன்று இது பண்ணணும். இது மேலே வந்துட்டு நம்ம நாப் வைக்கணும் இப்படி பிடிக்கிறதுக்கு. நான் ஒரு பெரிய பீடை எடுத்து க்ளூ போட்டு ஒட்டுறேன். க்ளூ போட முடியலனாலும் நீங்கள் வந்துட்டு ஒயர் கூட ஜாயின் பண்ணிக்கோட்டு நாட் போட்டுக்கோங்க. ஒரு பெரிய ரவுண்ட் பீட் எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த இடத்துல இப்படியே க்ளூ போட்டு ஒட்டிடணும். இல்லைன்னா ஒயரில் போட்டு ஜாயின் பண்ண முடிஞ்சாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. எனக்கு க்ளூ ஈஸியாக இருக்கிறதுனால நான் அதை போட்டுக்கிறேன். இது போட்டுட்டு லைட்டாக போட்டாலே போதும். ஒயிட் க்ளூலே நல்லா ஸ்டிஃபாக ஒட்டிக்கும். இந்த மாதிரி விட்டுட்டிங்கன்னா காஞ்சோன்னா நல்லா ஸ்டிஃபாக நின்றுக்கும். இது நல்லா இப்படி ஃப்ளவர் ஷேப்பில் வந்துடும். வந்ததுக்கப்புறம் இந்த க்ளூ நல்லா காஞ்சதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நமக்கு லிட் ஷேப்பில் வேணும்னாலும் இதை அப்படியே நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாக்க இந்த இதில் மூடுறதுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி வேணும்னாலும் வச்சுக்கலாம், இந்த மாதிரி லிட் வேணும்னாலும் வச்சுக்கலாம், இந்த மாதிரி வேணும்னாலும் வச்சுக்கலாம். எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்கிறது தான் கொஞ்சம் பிடிச்சிருக்கு. பர்ஃபெக்டாக இதில் ஃபிட் ஆகுது. வச்சு நல்லா ஒரு ப்ளஸ் பண்ணிட்டோன்னா நல்லாவே லாக் ஆகிக்குது. டாப் வியூவும் அழகாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.